இப்ப எங்களை ஏத்துக்கிட்டாலும் நானும் காவேரியும் பண்ண கான்ட்ராக்ட் மேரேஜ்னால அவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதையும் நான் சரி பண்ணணும். அதுக்கும் சேர்த்துதான் நான் இங்க இருக்கணும்னு சொல்றேன். அப்போ நாங்க உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கணுமா? எங்களை பத்தி உனக்கு கவலையே இல்லையா விஜய்? பாட்டி, நான் உங்களை இங்க தனியா விட்டுட்டு வரல. இப்பதான் சித்தி உங்க கூட இருக்காங்கல்ல, சித்தப்பாவையும் ஏத்துக்கிட்டீங்க. டேய், உன்னால ஏத்துக்க முடியலன்னா நான் வேணா அவங்கள வெளியே அனுப்பிடுறேன்டா. அதெல்லாம் வேணாம் பாட்டி, நீங்க எல்லாருமே ஒன்னா இருங்க. அப்பதான் என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியும். ஏன்பா காவேரிக்கு அங்க மரியாதை எல்லாம் போயிரு நினைக்கிறியா? அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் மேம்போக்கா வேற மாதிரி சொல்ற இல்ல? இங்க பாருடா, உனக்கு அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அது எல்லாத்தையும் விட்டுடா. நாங்க காவேரி மதிக்க கூடாதுன்னு யோசிச்சு எதையுமே பேசல. நீ சில விஷயங்கள்ல பொறுப்பில்லாம நடந்துக்கிறதா என்னோட கவலையே. காவேரிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து மத்த விஷயங்கள்ல கோட்டை விட்டுருவியோன்னு பயந்துதாண்டா அப்படி பேசணும். பாட்டி, நான் இப்ப எதையுமே யோசிக்கல.